அங்கே போய் விசாரிச்சா தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவே கிடையாது, சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்காங்கன்னு. அவங்க மாமா அத்தை தான் இந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னும் போது, இல்லை எங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும்ல, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் இருந்தால் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவன் மேலே என்னோட பொண்ணு தான் ரொம்ப பாசமாக இருந்தா, எந்நேரமும் அக்கா அக்கான்னு பாசமாக இருப்பா, இவளை அவள் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா, அதனால தான் ஏக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ அவள் இறந்து போன உடனே ரொம்ப சோகமாயிட்டா அப்படின்ன உடனே அப்புறம் நான் கேட்குறாங்க, நாங்கள் அவங்கள எப்படியாவது மீட் பண்ண முடியுமான்னும் போது இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் அந்த இறந்து போன பொண்ணோட தங்கச்சிக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, போன வருஷம் நான் அக்காவை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போது ஒரு இடத்துல அக்காவும் இன்னொரு ஏஜ்டு ஆனாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒட்டு கேட்டேன், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, அது வேறு யாரும் கிடையாது, அப்புறம் நான் அவளோட புருஷன் தான். அவன் இந்த பொண்ணுக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இப்போ மட்டும் நீ ஒட்டி ஒட்டி பேசுகிற, நான் வெளியெல்லாம் வரும்போது நான் யாருனே தெரியாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் அவங்க கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி அவள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அதே டைமில் தான் அவங்க புருஷன் காலேஜில் ஒரு லெக்சர் விஷயமா இருக்கேன், நீ பொண்ணையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊரில் திருவிழா நடக்குது, அங்கே போயிட்டு வான்னு சொல்லியிருப்பான். சரி, வேறு ஏதாவது நடந்ததான்னு அப்புறம் நான் கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு நாள் ரூமில் சண்டை போட்டுட்டு இருந்தா, நான் பக்கத்துலேருந்து ஒட்டி கேட்டேன், ஏன் காண்டம் யூஸ் பண்ணலை, நம்மளுக்குள்ளே செக்ஸ் ஆனது இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஏன் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடாது, உனக்கு உன் ஃபேமிலி உன்னோட குழந்தை உன் பொண்டாட்டி தான் முக்கியமானு சண்டை போட்டுட்டு இருந்தா. நான் போய் என்னன்னு கேட்கும் போது என்கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டா. நான் கட்டி பிடிச்சி பார்த்தேன், உடம்புல காயமாக இருந்தது. அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், அவங்க அக்காவுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவளுக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க தான் இருந்தாங்க, பாய் ஃப்ரெண்டுன்னு இருந்தது இவர் ஒருத்தர் மட்டும்தான், இவன் எந்நேரமோ அவரை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு சொன்ன உடனே அப்புறம் நான் தன்னோட ஃபோன் எடுத்து புருஷனோட ஃபோட்டோவை எடுத்து இவர் தானா அதுன்னு கேட்கும் போது அவளும் தலையாட்டுறா. அப்புறம் எனக்கு உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்கு, அவள் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதே டைமில் காலேஜில் இந்த பொண்ணு இறந்து போன விஷயத்தினால அபர்ணாவோட புருஷனை வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி அபர்ணாவோட புருஷன்கிட்டையும் சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அபர்ணாவும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வக்கீலை போய் பார்க்குறாங்க. வக்கீல் கேட்குறாரு, கேஸ் தான் முடிஞ்சிருச்சே, இப்போ என்ன வந்திருக்கீங்கன்னும் போது, இல்லை என் புருஷன்கிட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும், அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னும் போது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன், எனக்கு டைவர்ஸ் தான் வேணுன்றாங்க. இல்லை அந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்டால், அந்த பொண்ணுக்காகன்னு கிடையாது, இது மிகப்பெரிய காசு, நான் அதுக்காக நிற்க போகிறேன்னு அப்புறம் நான் சொல்கிறாங்க. வீட்டுக்கும் புருஷனையும் அப்புறம் நான் எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க. அந்த டைமில் தான் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, உனக்கு பெட்டிஷன் சைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ உன்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்காக, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஏன் யார் அப்படி சைன் பண்ணான்னு கேட்டால் அப்புறனாவே போய் சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே டைமில் அப்புறனாவும் அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க.